அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நீதி நெறி எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த மண்ணுலகிலே ஏதாவது ஒரு விதத்தில் சுமைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுமைகள் இறைவனால் நம் மீது திணிக்கப்பட்டதல்ல, மாறாக நாமே இந்த சுமைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டோம். எனவே இப்படிப்பட்ட சுமைகளை, நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பாரங்களை இயேசுவின் திருப்பாதத்தில் இறக்கி வைத்து ஜெபிக்க திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த அன்னையாம் திருச்சபை மறை வல்லுனர் ஆயராகிய புனித பொனவெந்தருடைய நவநாளை நினைவு நாளை கொண்டாடி மகிழ் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. தாழ்ச்சியே தன்னுடைய வாழ்க்கை என்று இறைவன் கரத்தில் தன்னை அர்ப்பணித்தவர். அன்னை மரியாள் எப்படி தன்னை தாழ்த்தி கொண்டாலும் அதே போல புனித பொனவெந்தரும் தன்னை இறைவனுடைய கரத்தில் தாழ்த்தி கொண்டார். எனவேதான் இந்த உலகம் முடிகின்ற வரையில், இந்த உலகம் அழிகின்ற வரையில் இந்த பொனவெந்தருடைய நினைவை கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். எனவே இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இந்த புனிதரை போல நாமும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் புரட்டும்படி பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, ஆயரான புனித பொனவெந்தரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்று பின்பற்றுவோமாக. உம்மோடும் தூயாவியாரில் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3 உட்பிரிவு 13 முதல் 20 முடிய. அந்நாள்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம்
இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணால கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எப்பூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயர் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவுதாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அரும் செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்களை பல்கி பெருக செய்தார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார். தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனத்தை மாற்றினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் ஊழியராகிய மோசேயையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் எகிப்தியரிடையே அவர்தம் அரும் செயல்களை செய்தனர். காம் நாட்டில் வியத்தகு செயல்களை செய்து காட்டினர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே,
எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு அறிந்தவர்களாக இருக்கட்டும், அறியாதவர்களாக இருக்கட்டும், நம்மை பெற்றவர்களாக இருக்கட்டும், நம் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், நம்முடைய உடன் பணியாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களோடு சில மணி நேரம் பேசுகின்ற பொழுது, பயணிக்கின்ற பொழுது, அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுமந்து கொண்டிருக்கின்ற சுமைகளை நம்மிடம் இறக்கி வைக்க அவர்கள் ஆசைப்படுவதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். மனதில் இருக்கின்ற பாரங்கள், காயங்கள், கவலைகள், இவை அனைத்தையும் தன்னிடம் பேசுகின்றவரிடம் சற்று நேரம் தன் வார்த்தைகளின் வழியாக இறக்கி வைத்து விட்டாலே ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு சில நேரங்களிலே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டிருப்பது யதார்த்தமான உண்மையும் கூட. நாமும் நம்மை சார்ந்தவர்களிடம் நம்முடைய மனதில் இருக்கின்ற வாரங்களை இறக்கி வைத்திருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் கருவறையில் ஆரம்பிக்கக்கூடிய வேதனை கல்லறை நோக்கி பயணிக்கின்ற வரையில் இறை சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனவேதனைக்குரிய தருணம் தான் பெரும் சுமைகள். இந்த சுமைகள் பல கோணங்களிலே ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. பொருளாதார விதத்திலே, உடன் பிறப்புகளின் வழியாக, பெற்றவர்களின் வழியாக, மணமுடித்த கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு வழியாக, நண்பர்கள் வழியாக, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளின் வழியாக, ஏதாவது ஒரு கோணங்களில், திசைகள் 4 என்று சொல்லுகிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் விரட்டி கொண்டிருக்கின்ற இந்த சுமைகள் பல கோணங்களில், பல திசைகளிலிருந்து நம்மை விரட்டி கொண்டுதான் இருக்கின்றது. இந்த எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று புரட்டி பார்த்தோம் என்றால், இன்று காணக்கூடிய எத்தனையோ திருத்தலங்களாக இருக்கட்டும், நம்முடைய ஆலயமாக இருக்கட்டும், வருகின்ற பக்த கோடிகள் அனைவருமே மண்டியிட்டு கண்ணீரோடு செபிப்பது, அந்த வார்த்தைகளை கொட்டி தீர்ப்பது, ஆண்டவரே, அம்மா மரியே, என் குடும்ப பாரங்கள் எங்களை விட்டு அகல வேண்டும், என் கடன் தொல்லைகள் எங்களை விட்டு அகல வேண்டும், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு சரியாக இருக்க வேண்டும், திருமண தடைகள் சரியாக உடைத்தெரிக்கப்பட வேண்டும், குழந்தைக்கு நல்ல, என்னுடைய மகனுக்கு மகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல விதமாக என்னுடைய மகளுக்கு பிரசவம் நடக்க வேண்டும் என்று இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, எண்ணங்களோடு தான் நம் ஆலயத்தில் கூடிக்கொண்டிருக்கின்ற வழிய 100% தான் அப்பா, நீர் எனக்கு செய்த எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் என்று பக்த கொடிகள் சொல்லுகிறார்கள்.
இப்படி ஒவ்வொரு மனிதரும் உள்ளத்தின் ஆழத்திலே சுமந்து வருகின்ற வேதனைகள், இதை 2 வகையாக கூட நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று நம்முடைய குடும்ப வளர்ச்சிக்காக ஒரு வேண்டுதலாக இருக்கக்கூடும். இன்னொன்று நாம் செய்த தவறினால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுகின்ற எண்ணங்கள், சுமைகள், பாரங்கள், மன அழுத்தங்கள் அனைத்தும் ஒரு பெரும் சுமையாக கூடத்தான் காணப்படுகிறது. இப்படி பல கோணங்களிலே பெரும் சுமைகளினால் பாதிக்கப்பட்டு உழந்து கிடக்கின்ற, அழுது கிடக்கின்ற, எழுந்திருக்க முடியாமல் சோர்ந்து கிடக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை அற்புதமாக சொல்லுகிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைய காலகட்டங்களிலே உங்களோடு என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவார்கள். அவை அனைத்தும் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து, நம்முடைய வேதனைகளை அறிந்து, தங்களுடைய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளினால் அவர்கள் நம் அனைவரையும் அவர்கள் பக்கம் இழுத்து, அவர்கள் தேவைகள் நிறைவேறிய பிறகு நம்மை முழுவதுமாக எடுத்து குப்பை தொட்டியில் வீசுகின்ற அளவிற்கு தான் மனிதன் மனிதனுக்குள்ளே ஏற்படுகின்ற நிகழ்வினை நாம் காண முடியும். ஆனால் இறைவன் அப்படி அல்ல. உங்களுக்காக, எனக்காக கடவுள் தன்மையை விட்டு கொடுத்து மனிதனாக பிறந்தவர், பிறக்க இடமில்லாமல் மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்தவர், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தனக்கென்று ஒரு இடத்தை தேர்ந்து கொள்ளாமல் செல்லுகின்ற இடமெல்லாம் கிடைக்கின்ற உணவை உண்டு உறங்கியவர். எனவேதான் நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உள்ளன, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மணுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். இப்படி கடவுள் தன்மையை விட்டு கொடுத்து மனிதனோடு மனிதனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் பாரமுள்ள சிலுவையை சுமக்கின்ற பொழுது கூட 3 முறை கீழே விழுந்து எழுந்து காட்டினார். அவரால் சுமக்க முடியும், அவரால் நடக்க முடியும். ஆனால் அவர் சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் விழுவதோடு இருக்கின்ற வழி எழுவது இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் எழுந்து காட்டினார். உங்கள் சுமைகளை நான் சுமந்து கொள்ளுகிறேன், என் நுகம் அழுத்தாது, அது சுகமாக இருக்கும் என்று சொன்னார். இன்று அழைக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று மட்டும்தான். நாம் எப்படிப்பட்ட பாரமான சுமைகளோடு நாம் ஆலயத்திற்குள் வந்தாலும், அல்லது நாம் இருக்கின்ற இடத்திலே இயேசுவே என்று அழைத்தோம் என்றால், அது உதட்டளவில் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழக்கூடிய சத்தம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற அந்த சத்தமானது வெகு தொலைவில் இருக்கின்ற, கண்ணுக்கு காண முடியாமல் இருக்கின்ற இறைவன் அந்த வார்த்தையின் அதிர்வினை உணர்ந்து கொண்டு ஓடோடி வந்து உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அது எதை குறிக்கிறது என்றால், நாம் ஆண்டவர் முன்னிலையில் நம்மை தாழ்ச்சி உள்ளவர்களாக நிறுத்த வேண்டும் என்பதுதான். அப்படி தாழ்ச்சி உள்ளவர்களாக இறைவன் முன்னிலையில் நம்மை நாம் நிறுத்தினோம் என்றால், நம் சுமைகள், நம் பாரங்கள் அனைத்தும் நீக்கப்படும். அவர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுவார் என்ற செய்தியை கொடுக்கின்றார். அந்த வரிசையில் இந்த அன்னையாம் திருச்சபை ஆயரும் மறைவள்ளுனருமான புனித பொனவெந்தருடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இவருடைய திருமுழுக்கின் பெயரானது ஜான் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிரான்சிஸ்கன் துறவு மடத்திலே தன்னுடைய 17 வயதிலே குருவட மாணவனாக இணைந்து தன்னை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இந்த மாபெரும் புனிதர். இவருடைய வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் தெளிவாக கடைபிடித்தார். அது என்னவென்றால், தாழ்ச்சி ஒன்று மட்டும்தான். எப்படிப்பட்ட பதவிகள் வந்தாலும், எப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்தாலும், வசதிகள் வந்தாலும், அந்த பிரான்சிஸ்கன் எந்த நோக்கத்தோடு தன்னுடைய சபையை ஆரம்பித்தாரோ அதோடு இணைந்து தன்னையும் ஆண்டவர் கரத்திலே தாழ்ச்சியுள்ள மனநிலையோடு இணைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தார். ஏறக்குறைய 16 ஆண்டுகள் பிரான்சிஸ்கன் துறவு மட தலைவராக வழி நடத்தினார். அவருடைய தாழ்ச்சி, அவருடைய வழி நடத்துதல் பிரான்சிஸ்கன் துறவு மடத்திலே சொல்லுவார்கள், இவர் 2வது பிரான்சிஸ்கன் என்று சொல்லுவார்கள், 2வது தலைவர் என்று சொல்லுவார்கள்.
அந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். இன்று அன்னையாம் திருச்சபையில் நீங்களும் நானும் மூவேளை ஜெபத்தை கேட்கிறோமே. இன்று ஆலயத்தில் நீங்களும் நானும் மதியம் 12 மணிக்கு மூவேளை மணி அடிக்க ஒலிப்பதை கேட்கின்றோமே. இவை அனைத்தும் யாருடைய முயற்சியினால், யாருடைய ஆன்மீகத்தினால் திருச்சபையிலே நிறுவப்பட்டது என்றால் அது இந்த பொனவெந்தருடைய முயற்சியும் அவருடைய ஆன்மீகம்தான். தன்னுடைய துறவு மடத்திலே இந்த மூவேளை ஜெபத்தை ஆரம்பித்தவர் இன்று அன்னையாம் திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் இந்த மூவேளை ஜெபங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு தன்னுடைய ஆன்மீகத்தை உத்வேகப்படுத்தினார், வழி நடத்தினார். அதுதான் இன்று உங்களையும் என்னையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், திருத்தந்தை 10ஆம் கிரகோரியார் இந்த பொனவெந்துவை கர்தினாலாக உயர்த்தி அவருக்கு இந்த செய்தி எடுத்து வருகிறார்கள். செய்தி எடுத்து வருகின்ற பொழுது அவருடைய இல்லத்திற்கு வருகிறார் இந்த திருத்தந்தை 10ஆம் கிரகோரியார். கர்தினால் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவருடைய தலையில் வைக்கக்கூடிய தொப்பி எடுத்து வருகின்ற பொழுது அந்த கர்தினால் என்கின்ற உயர்நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு அர்த்தமாக காணப்படுகிறது. திருத்தந்தை இந்த பொனவெந்தரை தேடி வருகிறார். இந்த பொனவெந்தர் தன்னுடைய சமையல் அறையிலே, துருவமடத்தின் சமையல் அறையிலே சமைத்த பாத்திரங்களும் உணவுண்ட பாத்திரங்களையும் கழுவி கொண்டிருந்தாராம். அப்பொழுது திருத்தந்தை இந்த பொனவெந்தரை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லி, நீங்கள் கர்தினாலாக உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள், வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறபடி சொன்னாராம். நீங்கள் எடுத்து வந்திருக்கின்ற தொப்பியை அருகில் இருக்கின்ற மரத்தின் கிளையில் தொங்க விட்டு செல்லுங்கள், நான் இந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவிட்டு பிறகு உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று சொன்னாராம். தாழ்ச்சி. திருத்தந்தையே தன்னை சந்திக்க வருகின்ற நிகழ்வினை கூட பார்க்கின்ற பொழுது தன்னுடைய தாட்சியை ஒரு பொழுது விட்டு கொடுக்காமல் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டார். அவரும் இந்த மண்ணுலகிலே ஆதாமுடைய மகன்தான். அவருக்கும் சுமைகள் இருக்கும், பாரங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். பெரும் சுமையோடும் பெரும் பாரத்தோடும் தன்னுடைய மன்னக பயணத்தை தொடர்ந்து வந்தார். அவருடைய இறப்பு பெரும் நோயினால் தான் அவர் இறந்தார் என்று அவருடைய வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த புனித பெனவெந்தோர் தன்னுடைய தாழ்ச்சியின் வழியாக எந்த அளவிற்கு இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் பாருங்கள். இந்த தாழ்ச்சி ஒன்றுதான் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பெரும் சுமைகளை, பாரங்களை, கஷ்டங்களை எடுத்துவிடும். அந்த தாழ்ச்சியினுடைய வரத்திற்காக திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதம் உங்களுடைய இதமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித பொனவெந்துவின் நினைவு நாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக உமக்கு அழைத்து
உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித மனுவிந்துடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஒழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் தந்தையே, உயிர்த்தெழ எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித பெனவெந்து மற்றும் இவ்வுலகில் மகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவாராக. அதனால் புனித பெனவெந்துவின் நினைவு நாளில் அவர் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.